கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய நாளை தேவன் தந்து கிருபையாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் பல பருவங்கள் இருக்கிறது. பச்சிளம் குழந்தை பருவம், மழலை பருவம், ப்ரீ டீன்ஸ், டீன்ஸ், அதை அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதன், மனுஷி, பெற்றோர், அதன் பிறகு வயது முதிர்ந்த தாத்தா பாட்டி, இப்படி பல பருவங்களின் வழியாய் மனிதர்கள் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் ஒருவேளை இதில் எந்த பருவத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. பலரும் தங்கள் அந்திய காலங்களில், தங்கள் முதிர் வயதில் மனதில் பல அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். முதுமை, அதிலும் ஓய்வு பெற்ற பின்பு வீட்டில் இருப்பவர்களுக்கு சிந்தையெல்லாம் ஏதோ சிறைப்படுத்தி வைப்பது போல இருக்கும். அவர்கள் வேலை செய்கிற நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி வேலை செய்திருப்பார்கள். லைஃப் ஒரு ரொட்டீன் லைஃபா இருந்திருக்கும். காலையில் அலுவலகத்துக்கு போவார்கள், பள்ளிக்கு போவார்கள், மருத்துவமனைக்கு போவார்கள், எங்கோ ஒரு இடத்தில் வேலை செய்ய ஓடுவார்கள், மாலை வீட்டுக்கு திரும்புவார்கள், குடும்பத்தை கவனிப்பார்கள். பிள்ளைகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையே செய்வதில் பெற்றோர் நாட்டம் காட்டுகிறபடியால் அவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க தோணுவது இல்லை. ஓய்வு பெற்ற பிறகு நான் இளவயதில் எப்படி ஓடினேன், இப்பொழுது என் பலன் குறைந்திருக்கிறது என்று நினைப்பார்கள். ஓய்வு பெற்ற பிறகு நான் முதுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், இன்னும் சில வருடங்களில் நான் மறிக்க நேரிடுமே என்று நினைப்பார்கள். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நிமித்தம் மருத்துவர்களை நாடி நாடி செல்ல வேண்டிய சூழ்நிலைமை, அதற்கு தனியே செல்ல முடியாதபடி யாரோ ஒருவருடைய துணையை நாட வேண்டிய ஒரு நிலைமை, சிறிய காரியத்திற்கும் எழும்புவதற்கும் ஒருவர் தாங்கி பிடிக்க வேண்டிய நிலைமை, இப்படியெல்லாம் பல காலகட்டங்களின் வழி ஓய்வு பெற்றவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். இல்லை, வாலிப பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார், வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு சொல்லுகிறார், என்னிலும் இள வயதுள்ளவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். முந்தின சில வசனங்களில் வாலிபர்கள் இவரை கண்ட பொழுது எவ்வளவு அஞ்சி எழுந்து நடுங்கி நின்றார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் வாலிபர்கள் தன்னை பரிகாசம் பண்ணுகிறார் என்று மனம் உடைந்து போகிறார். வசனம் 9, 10 இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாது இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, நான் இப்பொழுது அவர்களுக்கு பழமொழியும் பாட்டுமானேன். என்னை அருவருக்கிறார்கள், துப்ப கூசாது இருக்கிறார்கள். இது எப்படி இருக்கும்? இன்னைக்கு பல வீடுகளில் முதியோர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி முதிர் வயது உள்ளவர்களை வைத்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவர்களை மிகவும் அன்போடும் மிகவும் கரிசனையோடும் கவனித்துக் கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் தாத்தா பாட்டி என்றால் பிள்ளைகள் உயிரை விடுவார்கள். ஆனால் இந்நாட்களில் கூப்பிட்டால் கூட திரும்ப வராத பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். யோபு தன்னுடைய புத்தகத்தில் அழகாக இன்னும் சில காரியங்களை வரிசையா எழுதி வைத்திருக்கிறார், வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 16. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. அக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. எப்படி எழுதுகிறார் பாருங்கள். ஆண்டவரே, பகற்காலத்தில் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், அற்பமாய் நினைக்கிறார்கள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லை. அக்காலத்தில் என் நோயின் மிகுதி, என் வேதனை, என் நரம்பு, என் எலும்புகள் எல்லாம் எனக்கு வலிக்கிறது. ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற எண்ணம் கூட எனக்கு வருகிறது ஆண்டவரே. இதுதான் என் முதுமையின் வாழ்வு. எனக்கு அன்பானவர்களே, உன் தகப்பனும் தாயும் வயது சென்றவர்களாகும் பொழுது அவர்களை அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. நரைமயிர் உள்ளவனுக்கு முன்பதாக நீ எழுந்து நின்று அவரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், பாசமும் அன்பும் இல்லாமல் போய் கிடக்கிற இந்த காலத்தில், how do you love your parents and how do you respect your grandparents? இன்னைக்கு நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். உங்கள் பெற்றோரை எப்படி நேசிக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களை எப்படி கனப்படுத்துகிறீர்கள்? இதில் எங்காவது தவறு இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். இன்னைக்கு தேவனிடத்தில் திரும்புவோம். தேவன் உங்களுக்கு மனம் திரும்புதலையும் கொடுப்பார், அதோடு கூட ஆசீர்வாதத்தையும் தருவார். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, முதிர் வயதானவர்களை
பரிகாசம் பண்ணுகிற இளைஞர்களை குறித்து நாங்கள் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ முதிர் வயதானவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பரிகாசம் பண்ணுகிறார்கள். மதிப்பும் பாசமும் அன்பும் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். யாரெல்லாம் அப்படி முதியவர்களை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே முதிர் வயதான பெற்றோருக்காய் தகப்பன் தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். தங்கள் அந்திய காலங்களை குறித்து துக்கப்படாமல் தான் நித்திய ராஜ்யத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காண்பேன். அந்த ராஜ்யம் போகிறதுனால் நான் ஆயத்தமாக வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் நன்றியோடு உமக்காய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய. குடும்பங்களிலே மாற்றங்களை கொண்டு வாங்க, சீர்திருத்தங்களை கொண்டு வாங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகுங்கள், மற்றவர்களோடும் ஒப்புரவாகுங்கள். முதிர் வயதுள்ள பெற்றோரே, தகப்பன்மாரே, தாய்மாரே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் ஏந்தவில்லை என்றாலும் அவர் ஏந்துவார், அவர் தாங்குவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.